இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் சந்திச்சு எங்கள் அண்ணன் ஒரு கோரிக்கை வச்சாரு. தயவு செய்து நான் என்னதான் முன்னாடி நின்று அரசியல் பண்ணாலும் அன்னைக்கு நாளில் மிகப்பெரிய வீரர்களாக இருக்கக்கூடியது நீங்கள் தான் போர்க்களத்தில் நிற்க போறீங்க. எனக்காக ஒன்று பண்ணுங்க. நம்மளுடைய வாக்குகள் எல்லாம் பத்திரமா விழுகணும், நேர்மையான முறையில் விழுகணும், கள்ள ஓட்டுகள் விழுகாம நீங்க பார்த்துக்கோங்க. திமுக அதிமுக இதில் மிகப்பெரிய சவாலாக உங்களுக்கு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணன் எங்களை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு, அதுக்காக தான் நாங்கள் களத்தில் இவ்வளோ தூரம் துரிதமாக வேலை பார்க்குறோன்னு சொன்னாங்க. உண்மையிலே எங்களுக்கே மனசை கொஞ்சம் உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரொம்ப கம்மியாக எடை போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதைத்தான் ஊடகத்தில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு சில நேர்மையான பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. டிவிகே கட்சியையும் சரி, அண்ணன் விஜயையும் சரி, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்க பண்ணுறது மிகப்பெரிய பூமாக இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்குச்சாவடிக்கு வர வச்சதுக்கு விஜயும் ஒரு மிகப்பெரிய காரணம். அவர் சொன்னதுனால தாங்க காலையில் 6 மணி 7 மணிக்கு எல்லாருமே வாக்கு செலுத்த வந்தாங்க. அந்த பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் இதை பண்ணுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்க யாரையுமே பிரெயின் வாஷ் பண்ணலை. ஆனால் அந்த நபர்களை பார்த்து போகக்கூடிய மக்கள் எல்லாருமே புன்னகைச்சிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் விஜய்க்கு தான் தம்பி வந்திருக்கோம் அப்படின்னு அவங்கள பார்த்து சிரிச்சிருக்காங்க, பல ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது களத்தில் இருந்த அத்தனை வாக்குச்சாவடி முகவர்களுமே சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெளிவாக புரியுதுன்னா, யாரையெல்லாம் நீங்கள் தற்கூரி நீ இதுவரைக்கும் சொன்னீங்களோ அந்த தற்கூரி கூட்டம் தான் இவ்வளவு பெரிய தேர்தல் நடந்து முடியறதுக்கு, நேர்மையான முறையில் நடந்து முடியறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்காங்க.